வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் செகண்ட் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன, நியூஸ் என்ன, நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி சப்போர்ட், வீக்லி ரெசிஸ்டன்ஸ், எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க, என்னென்ன பாசிட்டிவ் நியூஸ், நெகட்டிவ் நியூஸ். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, இப்போ டிசம்பர் செகண்ட் வீக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் என்னாச்சு, அதில் வந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன, நெகட்டிவ் நியூஸ் என்ன, அதெல்லாம் பார்த்தரலாம். ஏன்னா அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ் கம்மிங் வீக்லேயும் வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே, ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சாட்டர்டே ஆஃப்டர்நூன் 1:30க்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே, அதாவது எஸ்டர்டே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருந்துச்சு. இதில் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணிக்கிறாங்க. அதாவது 5.5% வந்து 5.25% வந்துருக்குது. பட் சிஆர்ஆர் வந்து கட் பண்ண கிடையாது. ஓகேங்களா? இவங்க வந்து ரேட் கட் பண்ணிட்டு அவங்க வந்து ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, 7.3% கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்ஃப்ளேஷனையும் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட். ரிசர்வ் பேங்க் கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா வந்து அவர் கொடுத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் வந்து ஒரு டோவிஸ் கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு. நம்ம இந்தியன் எக்கனாமிக் இஸ் ஸ்ட்ராங் எக்கனாமிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டோவிஸ் கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதுக்கு அடுத்ததாக வந்து ஃபெட் கம்மிங் வீக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து 85%க்கு மேலே போல் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து யூஎஸோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4%. ஸோ அங்கேயும் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ 3.75% வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் வந்து நம்ம இந்தியாவுக்கு விசிட் வந்துட்டு போய்கிறாரு. நிறைய டீல் வந்து சைன் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நியர்லி 19,000 crore வந்து இந்த வாரம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான். நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரூபாய் வந்து லைக் 90.4க்கு வந்துருக்குது. ஆல் டைம் லோ வந்து மார்க் பண்ணிருக்குது. பட் க்ளோசிங் என்னமோ பிலோ 90 தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. பட் 90.4க்கு வந்துருக்குது, ஆல் டைம் லோ வந்துருக்குது. இந்தியன் ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா நத்திங் டு வரி, நம்ம மார்க்கெட்டு நல்லாவே ஏறும். இப்போ வந்து ஒரு என்ன எப்படி இருக்குது நம்ம மார்க்கெட்டு, ஒரு ஹை வருது, அங்கேருந்து ஒரு 200-300 பாயிண்ட் 500 பாயிண்ட் கூட இறங்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹை மார்க் பண்ணுது, மறுபடியும் அங்கேருந்து 500 பாயிண்ட் இறங்குது. இப்போ நம்ம ருபி வந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிட்டு இப்போ வந்து 90ல இருக்குது, ஒரு 88, 87, 85 அப்படின்னு வருது அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து டெய்லியுமே வந்து ஏறிட்டு தான் இருக்கும். அந்த 200 பாயிண்ட் 300 பாயிண்ட்லாம் டவுன் ஆகாது. ஸோ ருப்பி வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ். அதுக்கப்புறமா வந்து எஃப்ஐஸு செல் பண்ணுங்கடா, எவ்வளோதான் செல் பண்ணுறீங்களோ பண்ணுங்கடா, நாங்களும் வாங்குறோம் அப்படின்னு டொமஸ்டிக் வாங்கிட்டு இருக்கிறாங்க வச்சுக்கல. ஸோ எஃப்ஐஸ் நான் ஸ்டாப்பாக செல்லிங்லேயே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து இன்னமும் வந்து ஃபைனல் ஆகலை. ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருந்தாரு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஃபைல் வந்து டேபிளில் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஃபைல் வந்து டேபிள் மேலேயே தான் இருக்குது. இப்போ வந்து பேனா இல்லைன்னு சொல்லுவார்னு நினைக்கிறேன். பேனா இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா வந்து பேனாவில் வந்து இங்க் இல்லை அப்படின்னு கூட ரீசன்லாம் வரலாம். ஸோ இன்னமும் வந்து அந்த ட்ரேட் டீல் வந்து டிலே ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் நாம் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸு. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் வந்து 85,712 வந்து செட்டில் ஆகிருக்குது. அதாவது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது சென்செக்ஸும் நிஃப்டியும் வீக்லி பேசிஸில் பார்க்கும்போது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 days மண்டே, டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே, இந்த 3 நாளில் வந்து ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் இறங்குச்சு. அதுக்கப்புறமா வந்து தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே, இந்த 2 நாளில் அந்த 200 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி பண்ணிடுச்சு. ஸோ இந்த வாரம் வந்து சென்செக்ஸ் வந்து ஆல் டைம் ஹை வந்து 86,159 அப்படின்ட்டு மார்க் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறமா வந்து நிஃப்டி வந்து 26,186 வந்து செட்டில் ஆயிருக்குது. ப்ரீவியஸ் வீக் வந்து 26,200 வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ 14 பாயிண்ட்ஸ் தான் வந்து வீக்லி பேசிஸில் வந்து டவுன் ஆயிருக்குது. இந்த வாரம் வந்து நமக்கு வந்து ஆல் டைம் ஹையாக வந்து 26,325.8 அப்படின்ட்டு மார்க் பண்ணிக்குது. ஓகேங்களா?
லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. மிட் கேப் 1.5% டவுன் ஆயிருக்குது. ஸ்மால் கேப் 2% டவுன் ஆயிருக்குது. அதாவது நிஃப்டி, சென்செக்ஸு, லார்ஜ் கேப் எல்லாம் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. மிட் கேப் 1.5%, ஸ்மால் கேப் 2% டவுன் ஆயிருக்குது. ஓகேங்களா? செக்டார் வைஸ் பார்க்கும்போது கன்சியூமர் டியூரபிள்ஸ், டிஃபென்ஸ், மீடியா, கேபிட்டல், நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட் 2% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. பிஎஸ்யூ பேங்க், நிஃப்டி ஹெல்த் கேர், ரியாலிட்டி, ஆயில் அண்ட் கேஸ் 1.5% ஈச் டவுன் க்ளோஸ் ஆயிருக்குது. ஐடி இண்டெக்ஸ் பட்டாஸ் கிளப்பிட்டு போச்சு, 3.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி ருப்பி வந்து ஆல் டைம் லோவில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து மேஜர் பெனிஃபிட். ஏன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து அவுட் சோர்சிங் எல்லாமே வந்து டாலராக தான் வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து மெட்டல், ஆட்டோ 0.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 10,403 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டிஐஸ் வந்து 19,785 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் லாஸ்ட் வீக்குடைய டேட்டா. இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதான் மண்டே அண்ட் டியூஸ்டே எந்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் எதுவும் இல்லை. வெனஸ்டே மார்னிங் 7 o'clock சைனாவுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. அன்னைக்கு நைட் 11:30 PM யூஎஸ் உடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4%, எக்ஸ்பெக்டேஷன் 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணுவாங்க, 3.75 வரப்போகுது. அதுக்கடுத்து வந்து 12 o'clock அண்ட் 12:30 மிட் நைட்டு எஃப்ஓஎம்சி ப்ரொஜெக்ஷன் அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து தேர்ஸ்டே எந்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டும் இல்லை. ஃப்ரைடே இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து 0.25%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 0.6%. ஓகேங்களா? இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டு. ஓகே, இப்போ எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன தான் பொசிஷன் வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 87% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. அவங்க மட்டும் தான் வந்து ஷார்ட்டில் இருக்கிறாங்க. மற்றபடி வந்து கிளைண்ட் 68% லாங்கில் இருக்கிறாங்க அண்ட் டொமஸ்டிக் 66% லாங்கில் இருக்கிறாங்க. ப்ரொப்ரேட்டர் ஈக்குவலாக வச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எஃப்ஐஸ் வந்து அந்த ஷார்ட் வந்து 87% வந்து 80% கொண்டு வந்தாங்கன்னா நிஃப்டி இங்கேருந்து ஒரு 300-400 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற ரிப்போர்ட்டு. வர வாரத்தில் இருக்கிற நிஃப்டியோடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் வீக் வீடியோவும் பாருங்கள், இந்த வீக் வீடியோலையும் பாருங்கள். நான் சொன்னது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு 300-400 பாயிண்ட் இறங்குது, மறுபடியும் ஏறுதுங்க. இதுதான் வந்து லாஸ்ட்டு ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருக்குது. லாஸ்ட்டு 6 month இல்லை, மோர் தென் 1 year நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு ஹையும் வந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு 300-400 பாயிண்ட் இறங்குது, மறுபடியும் தான் அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுது. ஸோ அதே சினாரியோ தான் இந்த லாஸ்ட் வீக் நடந்துச்சு. லாஸ்ட் மண்டே வந்து ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணிச்சு 26,325. அதுக்கப்புறமா வந்து டியூஸ்டே, வெனஸ்டே 25,840 வந்துச்சு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 500-550 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது ஆல் டைம் ஹைலேருந்து. மறுபடியும் அங்கேருந்து பவுன்ஸ் ஆயிருக்குது. ஸோ இது மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு 50 பாயிண்டோ இல்லை 100 பாயிண்டோ ஏறலாம். அங்கேருந்து மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். ஸோ பை ஆன் டிப் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். அதே மாதிரி ஹையர் லெவலில் காசியஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தேடில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நிஃப்டி வந்து 26,185. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மைனர் சப்போர்ட் அப்படின்னா 26,000. அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் லெவல். அதுக்கடுத்தா வந்து இந்த லாஸ்ட் வீக் வந்த லோ 25,840 ஆர் 800. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் 26,000, 25,800. ஸோ இது வந்து சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் ஆகும். அட் த சேம் டைம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஆல் டைம் ஹை தான் ரெசிஸ்டன்ஸ் 26,325. அந்த லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா 26,500 போடுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் நான் சொன்ன மாதிரி தான் பாருங்கள், 26,325 வந்துச்சு லாஸ்ட் மண்டே, அதாவது December 1st அன்னைக்கு. அங்கே இருந்துட்டு 25,840, அங்கே வந்துட்டு இப்போ வந்து 26,200. ஸோ ஒவ்வொரு ஹையும் மார்க் பண்ணிச்சு அப்படின்னா பாருங்கள், இங்கே ஒரு ஹை மார்க் பண்ணிவிட்டு இங்கே இறங்கிட்டு மறுபடியும் தான் ஏறிடுது. ஓகேங்களா? இப்போ இந்த ஹையை மார்க் பண்ணிச்சு அப்படின்னா இப்படி இறங்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்குது. இன் பிட்வீன் கேப்பில் ஏதாவது ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் ஆச்சு அப்படின்னா வெர்டிகலாக போகும். அதையும் நோட் பண்ணிக்காங்க. இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
26,000ங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட். அதுக்கப்புறமா வந்து இதுதான் சப்போர்ட் 25,800 to 850. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,325. இதுதான் வீக்லி ட்ரெண்ட் டிசைடர் 26,325 அண்ட் 26,800. இது வந்து வீக்லி ட்ரெண்ட் டிசைடர். 26,325க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 26,500 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60,100. அதுக்கப்புறமா சப்போர்ட்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 59,000. ஓகேங்களா? ஸோ 60,100க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தால் ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 60,800 வரையும் போகும். ஒருவேளை 59,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இமீடியட் சப்போர்ட் 58,600. அதுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் வந்து மோர் டேஞ்சர் 58,000 வந்து டச் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.